பிரைஸ் தி லார்ட். இந்த மே மாதத்தில் 1ஆம் தேதியாகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற அருமையான வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். The book of Joel chapter 2 verse 26. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் காலையில் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் இந்த மே மாதம், இந்த புதிய மாதத்துக்குள்ளே நம்மளை பிரவேசிக்க வைத்திருக்கிறார். கடந்த மாதங்களிலெல்லாம் கர்த்தர் நம்மளை கண்ணின் மணியை போல பாதுகாத்து நம்ம இம்மட்டும் நடத்தின தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு. மனுஷனுக்கு என்னது? சாப்பாடும் தண்ணியும் தான் ரொம்ப தேவையான அத்தியாவசிய தேவை. பேசிக்காக ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவும் தண்ணியும், இல்லையா பிரியமானவர்களே? அது எது இல்லைனாலும் இருந்துடலாம், ஆனால் தண்ணியும் சாப்பாடும் இல்லைன்னா வாழ்கிறது கஷ்டம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அது பேசிக்காக மட்டும் இல்லை, சம்பூரணமாக கொடுப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய உணவை கர்த்தர் சம்பூரணமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிடுவீர்கள். ஏதோ கொஞ்சம் போல் சாப்பிட்டா போதும், ஒரு நேரம் சாப்பிட்டா போதும், ஏதோ இது இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அந்த மாதிரி இல்லை. சம்பூரணமாக, அப்பா திருப்தியாக சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. சில நேரத்தில் வயிறு நிறைய சாப்பிட்டேன், அவ்வளோ திருப்தியாக சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எப்போ திரும்ப ரொம்ப திருப்தின்னு சொல்லுவோம்? சாப்பாடு விஷயத்தில் தான். உண்மையாக யோசித்து பாருங்களேன். மற்ற எது இருந்தாலும் நம்மளுக்கு அந்த திருப்தியே வராது. ஆனால் சாப்பாடு விஷயத்தில் அட்லீஸ்ட் அந்த ஒரு மீல் முடிக்கும் போதாவது நம்மளுக்கு என்ன வருது? ஒரு திருப்தி வருது. நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன்ப்பா, இவ்வளோ வெரைட்டிஸ் எல்லாம் நல்லா நம்மளுக்கு பிடித்த உணவை சாப்பிடும்போது நமக்கு என்ன இருக்குது? இன்றைக்கி நான் ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி கர்த்தர் இந்த மாதத்தில் நம்மளை நடத்த போகிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் நம்மளை சம்பூரணமாக சாப்பிட்டு நல்லா திருப்தியாக ஆண்டவர் அப்படி சாட்டிஸ்ஃபைடாக நம்ம லைஃப்பில் ஒரு சாட்டிஸ்ஃபைடு லைஃப் நம்ம வாழ்கிறதுக்கு கர்த்தருடைய கிருபை வேணும். நம்ம எல்லாமே எது கிடைச்சாலும் இன்னும் அது இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் அது இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி தான் நம்ம மனசு போய்கிட்டே இருக்குது. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற கிஃப்ட் தான் என்ன தெரியுமா? சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்மளாக சாட்டிஸ்ஃபை ஆகுறதுன்றது ரொம்ப கடினம். எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்க, இல்லை ஒரு வீடு தான் வாங்குறீங்க, இல்லை ஒரு க்ரீன் கார்டு, நீங்கள் ஆசைப்பட்ட க்ரீன் கார்டு தான் கிடைக்குது, அது நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ண போதா? இல்லவே இல்லை. அது எல்லாம் என்னது? நம்மளை திருப்பி தாகத்தை எடுத்துக்கிட்டே இருக்கிற தண்ணி. அதனால தான் ஆண்டவர் சொன்னாங்க, தாகமே எடுக்காத ஜீவ தண்ணீர் என்கிட்ட தான்மா இருக்குது. அதுதான் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம். ஆமாம் பிரியமான, உலகம் நமக்கு நிறைய தண்ணி கொடுக்குது, ஆனால் அந்த தண்ணியெல்லாம் என்ன பண்ணுது? நம்மளுக்கு மறுபடியும் தாகம் எடுத்துக்கிட்டே இருக்குது. அப்படி தானே? நம்மளை ஏதாவது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? நம்ம இப்போ நம்ம இருக்கிற வீடை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வாங்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஆண்டவருக்கு ஹாப்பியாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கி இந்த வீடு ரொம்ப சின்னதாக இருக்குது, இந்த ஃபர்னிச்சர் இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப டிஸ்சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற பிளெஸ்ஸிங்ஸ் எப்படி இருக்குது? நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணி நம்மளை திருப்தியாய் நடத்துகிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாங்க, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். நம்ம இந்த மாதத்தில் ஆண்டவருடைய நாமத்தை துதிக்க போகிறோம். எப்படின்னா, ஆண்டவர் என்னை அதிசயமாக நடத்தினாரு, ஆண்டவர் என்னை அற்புதமாக நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேவனை நம்ம துதிக்க போகிறோம். நம்ம சம்பூர்ணமாக சாப்பிட்டு எல்லாம் ஆண்டவர் திருப்தியாகி நம்ம தேவனை துதிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த இடத்துல நான் இன்னொரு காரியத்தையும் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி நிறைய பேருக்கு பல விதமான ஃபுட் அலர்ஜி இருக்குது, இல்லை டயபெட்டிஸ், ப்ரெஷரு, இப்படி நிறைய காரியத்தினால நம்மளுக்கு எது நிறைய சாப்பிட முடியாமல், எனக்கு உப்பு சேர்க்க முடியாது, எனக்கு சுகரே ஆகாது அப்படின்னு சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. அப்போது நான் யோசித்தேன், இந்த வசனத்தை வச்சு நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஹீலிங், நமக்கு ஒரு பாடியில் ஒரு ஹீலிங்கை கர்த்தர் கொடுக்குறாங்க. ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பார்,
வியாதியை உன்னிடத்திலிருந்து விலக்குவேன். அப்போ இந்த வசனத்தை வச்சு நீங்கள் அதை கிளைம் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணலாம். இந்த மாதத்தில் ஆண்டவரே எனக்கு எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்குரிய எனக்கு அந்த கிருபை கொடுங்க. இந்த வசனத்தில் ஆண்டவர் அப்படி தானே சொல்கிறாங்க. நீங்கள் சம்பூர்ணமாக இதை விளக்கு அதை விளக்கு அப்படி ஆண்டவர் சொல்லலை. ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு டாக்டர்ஸ் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, இதை நீங்கள் சாப்பிடாதீங்க, அதை நீங்கள் சாப்பிடாதீங்க, அதுக்குன்னு ஜங்க் நம்ம சாப்பிடணுன்றது அவசியம் இல்லை. ஆனால் அட்லீஸ்ட் நம்மளுக்கு தேவையான, நம்முடைய உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே நமக்கு தேவையான ஹெல்த்தியாக நல்லா ஃபுல்ஃபில்லிங்காக ஒரு சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிட எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எத்தனை நாட்கள் நான் எவ்வளோ ஆசைப்பட்டதெல்லாம் என்னால் சாப்பிட முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வசனத்தை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி எனக்கு ஒரு ஹீலிங், என்னுடைய பாடியில் என்னுடைய சரீரத்தில் ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுங்கப்பா. நான் ஆண்டவரை விரும்புகிற, நான் ஆசைப்படுறத சாப்பிட்றதுக்கு என்னால் முடியல. நீங்கள் நிறைய பேருக்கு சாப்பாடை வாங்கிறதுக்கு விலன் இருக்குது, நம்மளுக்கு எல்லா வசதியும் இருக்குது, டைனிங் டேபிள் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் சாப்பிட முடியல. சில சாப்பாடு வகைகளை நம்மளால் சாப்பிட முடியல. அதெல்லாம் கர்த்தர் மாற்றணும்னு ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக நம்மளுக்கு நல்லதுக்கு செய்கிறாங்க. ஆனால் அது சுகத்தோடு கூட நம்ம அந்த உணவை ஏற்றுக்கொள்ளவும் கர்த்தரால் உதவி செய்ய முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் சுகர் டயபிட்டிஸ்லேருந்து நம்மளுக்கு சுகத்தை கொடுக்க முடியுமா? முடியும், தேவனால் முடியும். அல்லேலூயா. அதைத்தான் இந்த வசனத்தில் பார்க்குறோம். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை நம்ம என்ன செய்வோம்? துதிப்போம். ஒருவேளை டாக்டர்ஸ் சொல்லலாம் இதுக்கு ரெமடியே கிடையாது, நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே எப்படியாவது அப்பா இதுலேருந்து எனக்கு ஒரு சுகத்தை கொடுங்கப்பா, இந்த வியாதியிலேருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு ஒரு சுகத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அடுத்த பகுதி, இந்த வசனத்தின் அடுத்த பகுதியில் என்ன பார்க்கிறோன்னா, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆமென். கர்த்தருடைய ஜனமாய் நாம் இருக்கும்போது ஒரு போதும் வெட்கப்பட்டு போக ஆண்டவர் விடவே மாட்டார். மனிதர்களுக்கு முன்பாக வெட்கப்பட விடமாட்டார். மனிதர்களுக்கு முன்பாக தலை குனிந்து நிற்க விடமாட்டார். எப்போ தெரியுமா? நான் கர்த்தருடைய ஜனமாக இருக்கும்போது. அப்படின்னா நான் என்ன செய்யணும்னா, கர்த்தருக்கு முன்னால் தலை குனியணும். கர்த்தருக்கு முன்னால் நான் மவுடவுன் பண்ணி ஆண்டோடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கும்போது மனுஷங்களுக்கு முன்னால் நான் தலை குனிய மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்னால் நான் முழங்கால் படுறேன். ஆண்டவருக்கு முன்னால் நீங்கள் எவ்வளோ நாளும் அழுங்க. ஆண்டவருக்கு முன்னால் நீங்கள் தலை குனிந்து தாழ்த்து எவ்வளோ நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு மனிதர்களுக்கு முன்பாக நிமிர்ந்து நிற்க கர்த்தர் செய்வார். நீங்கள் ஆண்டவருக்கு முன்னால் அழுதிங்கன்னா மனுஷங்களுக்கு முன்னால் ஒரு துளி கண்ணீர் கூட விடாமல் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம் பிரியமா, அதான் சீக்ரெட். எப்படி மனுஷங்க முன்னால் நம்ம தலை குனிந்தாம அப்படி நிற்கிறதுனா, ஆண்டவருக்கு முன்னால் நீங்கள் தலை குனிஞ்சிட்டிங்கன்னா போதும். ஆண்டவருக்கு முன்னால் நீங்கள் தாழ்த்திடுங்க. ஆண்டவர் உங்களை நல்லா ஸ்ட்ராங் பர்சனாக நம்மளை ஆண்டவர் ப்ரெசன்ட் பண்ணுவார் ஜனங்கள் மத்தியில். ஆமென். நம்ம மக்கள் மத்தியில் நம்ம தலை குனிந்து போக ஆண்டவர் விட மாட்டார். அல்லேலூயா. ஆனால் அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டோடைய சமூகத்தை நேசிக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தணும். கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு நான் ஜெபிக்கணும். தேவ சமூகத்தில் நான் உபவாசம் பண்ணணும். அப்போ நான் மனுஷங்க முன்னால் பந்தியில் உட்காந்து நான் சாப்பிடலாம். அப்போ ஆண்டோடைய சமூகத்தில் நான் என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேனோ அதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாங்க? மக்களுக்கு முன்னால் என்னை பிளஸ் பண்ணி நடத்துகிறாங்க. ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் எப்படினாலும் நம்ம அழுது ஜெபிக்கணும். பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் ஆண்டவரே நான் உங்கள் சமூகத்தில் நான் அப்பா உம்முடைய பிள்ளையாய் அநேக நேரங்களில் நான் செலவிடணும்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை மனுஷங்களுக்கு முன்னால், வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில், சரி ஊழியங்களில், நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். உங்களுடைய குடும்பங்கள் வெட்கப்பட்டு போக ஆண்டவர் விட மாட்டார். ஹல்லேலூயா. இந்த மே மாதத்தில் கர்த்தர் அருமையான வாக்குத்தத்தத்தை அவருடைய வார்த்தையினால் கொடுத்திருக்கிறாரே, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. கர்த்தருடைய பரிசுத்தமான இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?